இந்த நம்ம ராணி நேயர்களுக்காக அவருடைய இதுவரை வெளிப்படுத்தாத ஒரு ரகசிய மந்திரத்தை வெளிப்படுத்த போகிறேன். நான் சொல்லக்கூடிய மந்திரம் ஒரு 100 வருடங்களாக மறைக்கப்பட்ட மந்திரம், அதாவது ஹிடன் ட்ரூத் அப்படின்வாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பிரயோகம். பெரும் செல்வத்தை தரக்கூடியது. நான் சொன்னதை போலவே இன்றைய பேட்டி என்பதை காண்பவர்கள் பாக்கியவான்கள். இந்த மாதம் ஜூலை 2ஆம் தேதி இந்த நன்னாளிலே யார் உங்களை தயிர் சாதம் வைத்து படைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பல்வேறு செல்வங்களை அருள வேண்டும். நான் 1000 மடங்கு, என்ன கும்பிட்டா 1 மடங்குன்னா என் குருயா நீ கும்பிட்டா உன்னை 10,000 மடங்கு கூட நான் செல்வத்தை தருவேன். எங்கேயுமே இந்த மந்திரம் எங்க இருக்காதுமா. ஏன்னா இது சுகரோடைய நேரடி ஜீவனாடியோடைய வழிகாட்டுதல் நான் சொல்றது. நான் சொல்லக்கூடிய தகவல்கள் வெளியில எங்கும் இருக்காது. ஏனென்றால் இது எனக்கும் அவருக்கும் மாறி, எப்படி உங்களுக்கு எனக்கு ஒரு பேச்சுவார்த்தை இருக்கோ அது போல அவருக்கும் எனக்கும் இருக்கு. ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க பவானி ஆனந்த் ஐயா, ஆன்மீக ஜோதிடர் அவர்கள். வணக்கம் ஐயா. காசு பணம் துட்டு மணி சொல்லுங்கம்மா. என்ன திடீர்னு பாட்டெல்லாம்? வாழ்க்கையில ஹிரண்மயீம் லக்ஷ்மீம், பொருளாதாரம் முன்னேறணும். எல்லாருமே இறைவனை நாடும் பொழுது இறையையும் தேடி இறையையும் தேடுன்னுவாங்க. வாழ்க்கைக்கு வருமானம் என்பது மிக மிக அவசியமானது. எத்தனையோ வழிபாடுகள் இருக்கு. இருந்தாலும் உடனே பணம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? குபேரனை கும்பிடுங்கன்னுவோம், சரிங்களா? ஆனா குபேரனுக்கே பணம் வேணும் அப்படின்னு ஒரு சூழல்லாம் ஏற்பட்டது. அப்போ இந்த குபேரனுக்கே பணம் வேண்டும் என்ற போது எலான் மஸ்கே ஏழையானால் எப்படி இருக்கும்? அது போலத்தானே. அப்ப அவருக்கு மேல ஒருவர் இருக்கணும்ல. அந்த குபேரன் யாரை நாடுவது என்ற பொழுது அருளியவர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி. சுகபிரம்ம மகரிஷி, அவரை பத்தி தான் இன்னைக்கு பேச. ஆமாமா. இதை கேட்பவர்கள் வாழ்க்கையிலே செல்வம் பெருகும். முக்கியமா என்ன தேவைன்னா, படிச்சுட்டு அப்படின்னு வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சா காசு கிடைக்கும். முக்கியமா காசு கிடைக்கணும். எல்லாம் கடைசியில போய் நிக்கிறது அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நிற்கும். இந்த பணத்தை வாரி வழங்கக்கூடியவர். நம்ம திருமலைக்கு என்ன சொல்றோம்? ஸ்ரீவாரி அப்படின்னுவோம். இந்த ஸ்ரீவாரினா என்ன? வாரி வழங்கக்கூடிய தன்மை. அங்கும் திருச்சுவனூர் என்ற ஊர் தான் திருச்சானூர் ஆச்சு. அங்கேயும் சுகபிரம்ம மகரிஷி தவத்தில் இருக்கிறார் பெருமாளை நோக்கி. இந்த ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி முதல்ல 2 சம்பவங்களை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இவங்க பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் குபேரனுக்கும் குரு, குபேரனுக்கும் குருங்க. இவர் தான் இவரை கும்பிட்டா நீங்க தெளிவா சொல்லணும்னா குபேரனை கும்பிடுவதை போல 1000 மடங்கு பலன் தரும் என்பதுதான் நாடியின் வாக்கு. அதாவது நீங்க குபேரனை ஒரு தடவை மந்திரத்தை சொல்லி கும்பிட்டா என்ன பலன்றது ஒன்று இருக்கும்ல. அப்போ நீங்க குபேரனை ஒரு 1000 நாள் கும்பிட்டீங்கன்னா அதை ஒரே ஒரு நாள் சுகபிரம்ம மகரிஷி கும்பிட்டா அந்த பணம் வந்துடும். அதுதான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி. வாழ்க்கையிலே செல்வத்தை வாரி வழங்கி விடுவார். அப்போ இந்த சுகபிரம்ம மகரிஷியானவர் கிளி முகத்துடன் இருக்கக்கூடியவர். பலருமே கேட்டிருப்பீங்க, என்னையா கொஞ்ச நாளா இந்த சுகபிரம்ம மகரிஷியை கொண்டு வரேன்னு. எல்லாம் வீட்டுல இருக்காங்க, என பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த சுகபிரம்ம மகரிஷிக்கு இது சிறப்பான காலகட்டம். வரக்கூடிய ஆணி திருவோணம் ஜூலை 2ஆம் தேதி அவரது பிறந்த நாள் வருகிறது. இப்போ இந்த நம்ம ராணி நேயர்களுக்காக அவருடைய இதுவரை வெளிப்படுத்தாத ஒரு ரகசிய மந்திரத்தை வெளிப்படுத்த போகிறேன். சுகருடையது. ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரம் ஒரு 100 வருடங்களாக மறைக்கப்பட்ட மந்திரம், அதாவது ஹிடன் ட்ரூத் அப்படின்வாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பிரயோகம். பெரும் செல்வத்தை தரக்கூடியது. நான் சொன்னதை போலவே இன்றைய பேட்டி என்பதை காண்பவர்கள் பாக்கியவான்கள். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பணம் வரணும், வாழ்க்கையில் வாழ்வின் தரம் உயரணும் என்று இருந்தால் மட்டுமே இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அல்லது பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த சுகபிரம்ம மகரிஷியானவர் சதா சர்வ காலமும் சிவ தியானத்திலும் கிருஷ்ண தியானத்திலும் இருப்பவர். இவருக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடியவர் என்றும் 16 என்று வரம் பெற்ற மார்க்கண்டேய மகரிஷி. அதனால சுகரை வழிபட்டால் என்ன கிடைக்கும்னா தீர்காயுசும் கிடைக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும், முக்கியமா ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஏனென்றால் இவர் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியவர். ஒரு முறை குபேரனுக்கு கர்வம் வந்துவிடுகிறது.
குபேரன் சிவ அபராதம் செய்ய துணிந்து விடுகிறான். ஒரு காலத்துல குபேரன் மிகவும் ஏழ்மையான நிலைமையில் இருந்து சிவ வழிபாடு செய்ததின் பலனாக படிப்படியாக ஒவ்வொரு பிறவியிலும் அவனது கர்ம வினை நீங்க பெற்று இறைவனுக்கு திருவிளக்கேற்றி பஞ்சாட்சர மந்திரத்தை அனுதினமும் சொல்லி அதுல வரக்கூடிய அந்த சக்தியினால 5 எழுத்து கிடைச்சிருச்சுன்னா, பஞ்சாட்சரம் கிடைச்சா எது வேணா சாத்தியம் உலகத்துல. அதை ஓதி உணர்ந்து கிடைத்த ஒரு சக்தியினாலே அழகாபுரிக்கு அரசனாகி செல்வத்தினும் சங்கநிதி பதுமநிதி என்ற இருவர் அருள் பெற்று விடுகிறான். இவனுடைய பையன் பேரு நல குபேரன்னு பேரு. அதே போல சிலருக்கெல்லாம் நகை வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், நிறைய எங்களுக்கு பணம் சேரணும், நகை வாங்கணும். மணிபத்ரன் என்பவன் குபேரனது அசிஸ்டன்ட். இந்த மணிபத்ரன் பேரை ஒரு 2-3 தடவை அப்பப்போ கேட்டிங்கன்னா வீட்டில் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ நகை பணம் சேர்ந்தே தீரும். முக்கியமாக நகைகள் சேரும். சிலருக்கெல்லாம் அடமானத்தில் நகை போயிருக்கும். குபேரன் பணத்தை தருவான்னா மணிபத்ரன் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவான். இந்த பேட்டி வாயிலாக சொல்லிடுறேன். ஓம் மணிபத்ராய நமஹ அப்படின்னு மணிபத்ரன் அவரை வழிபடுறது. இந்த மணிபத்ரன் அனுதினமும் திருப்பதியிலே அங்கே நடந்து செல்றாங்க பாத்தீங்களா, படிக்கட்டு கீழே அரூபமா இருப்பானோ. பக்தர்கள் அவன் மேல ஏறி நடக்கிறதோட புண்ணிய பலன்ல அவன் குபேரனுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட்ல இருக்கான். இந்த மணிபத்ரன் தான் ஒருத்தர் வீட்டுல நிறைய பேர் வீட்டுல 100 பவுன் கூட நகை வாங்கியிருப்பான், ஆனா சேட்டு கடையில இருக்கும், கழுத்துல காதுல தங்காது. அவங்களுக்கு யார் வீட்டுல நகை தங்கணும்னு முடிவு பண்றது யாருன்னா மிஸ்டர் மணிபத்ரன் என்பவர் தான். எனவே இன்றைய பேர் குபேரனுடைய அசிஸ்டன்ட். அப்போ இந்த குபேரனுடைய அதே போல் குபேரன் கையில ஒரு கீரி இருக்கும், அது பேரு நக்குலன் அப்படின்னு பேரு. இந்த நக்குலன் அப்படின்ற கீரியை பத்தி நினைச்சா, தங்கத்தினால் பொன்னிறமான கீரியா அது, நினைத்தால் அது பாம்பை கடித்து துரத்தும் தன்மை வாய்ந்தது. யாருக்கெல்லாம் ராகு கேதுவால நாக சர்ப்பதோஷங்கள் கால சர்ப்பதோஷங்கள் இருக்கிறதோ, குபேரனை தியானம் செய்யும் பொழுது அவனுடைய மனைவி சித்ராவதி, குபேரன், அவனுடைய பசங்க நல அந்த இது இருக்கு இல்லையா, நக்குலன்ற அந்த கீரியோட அவனோட பசங்க நல குபேரனோட இதே போல மணிபத்ரன் இந்த பேரெல்லாம் கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு நாகதோஷம் அன்னியோட சரியாயிடும். இப்ப கேட்டுட்டு இருக்காங்க, நாகதோஷம் சரியாயிடுச்சு. இதுதான். இப்ப நகையை மீட்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டீங்க, அடுத்து நாகதோஷத்துக்கு சொல்லியாச்சு. ஆமா. அப்போ இந்த குபேரன் என்ன பண்ணா, ஒரு தடவை சிவ அபராதம் செய்து விட்டான். அட என்னப்பா சிவபெருமான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, இவர் பாட்டுக்கு அமைதியா எதுவும் பற்றற்ற நிலையில இருக்கிறாரே என்று மனதிலே ஒரு கணம் சிவநிந்தனை செய்து விட்டான். செய்ததுமே இவனது செல்வத்திற்கு ஒரு கேடு வர துவங்கியது. நாரதர் சொன்னார், இல்லப்பா நம்ம விநாயகரை ஒரு விருந்துக்கு கூப்பிட்டுடேன்னார். விநாயகர் என்பவர் தெய்வங்களுக்கெல்லாம் ஆதியானவர். அவர் பேர் ஆதி மூல கணபதினு பேரு. ஏன் என்று சொன்னால், சில தேவதா உபாசனை செய்யும் பொழுது உங்களுக்கு பல்லு நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த மந்திரம் பலிக்கும், இல்லாட்டி கரெக்டாக அதை உச்சரிக்க வேண்டும், இல்லைன்னா சில மந்திரங்கள் திருப்பி தாக்கிவிடும். அது போன்ற ஒரு கண்டிஷன் இல்லாத ஒரே ஒரு தேவதை யாருன்னா விநாயகர் மட்டும்தான். அவரது தந்தத்தை உடைத்திருப்பார். அப்படின்னா என்னன்னா, நீங்க தப்பா மந்திரத்தை சொன்னாலும் சரி, உங்களுக்கு முன்னாடி பல்லே இல்லைனாலும் சரி, எந்த சூழ்நிலையில விநாயகா காப்பாத்துன்னா வந்துட்டு நின்றுவான். ஓம் கணபதியை தொழ காரியம் கைகூடும், இது சித்தர்கள் மந்திரம். இப்ப நான் சொல்றது ஓம் கணபதியை தொழ காரியம் கைகூடும். இதையே 108 தடவை தினமும் சொல்லிட்டு வந்தாலே பல சித்துக்களை அடையலான்வாங்க. அப்போ இவன் என்ன பண்றான், விநாயகர் வந்ததுமே இவருக்கு தானே உணவை கொடுங்கன்ட்டான். விநாயகர் உண்ண துவங்குகிறார். உண்ண காலியாகி விடுகிறது எல்லாமே. கதறிட்டான், ஐயா என்ன செய்வேன் என்று தெரியவில்லையேன்னு கதறிட்டான். எல்லாம் முடிந்த நிலையிலே மனுஷனுக்கு ஞானம் பிறந்து விடும். ஆனா யோசிச்சு பாருங்களேன், நீங்க சிரிக்கும் பொழுது எல்லாரும் கூட உட்காந்து சிரிப்பாங்க. மாப்பிள்ள சென்னையில ஃபிளாட் வாங்கிட்டியா, மாப்பிள்ள 2 கார் வாங்கிட்டியான்னு. ஒரு சின்னதா ஷேர் மார்க்கெட்ல போயிட்டேன் லாஸ் ஆயிட்டேன்னு சொல்லுங்க, வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு அருகில் உள்ளார், வெளியில போயிட்டார், டொடக் அப்படின்னு போன் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணிட்டாங்க. குபேரனுக்கு கண்ணில் தண்ணி வருது. ஓடுறான், ஓடி செல்கிறான், காசு காசுன்னு போறான். போகிட்டே இருக்கும் பொழுது என்னாச்சு, ஒரு கிளி பறந்து போகுது. எப்பெல்லாம் நீங்க உங்களை மறந்து இருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களை காப்பதற்கு உங்க குரு வந்து விடுவார். உடனே அந்த கிளி தான் சுகபிரம்ம மகரிஷி, காசுன்னு சொல்லாத, காசி காசின்னு சொல்லு அப்படின்னுது. நீங்க காசின்னு சொல்லிட்டாலே உங்க ஜாதகத்துல 5ஆம் இடம் வலுப்பெற்று விடும், 9ஆம் இடம் வலுப்பெற்று விடும். அவ்வளவு சக்தி வாய்ந்த இடம். காசி விஸ்வநாதர் அன்னபூர்ணேஸ்வரி.
உடனே வருகிறான். இவனது செல்வ நிலை மீண்டு விடுகிறது. முன்பிருந்ததை போல 100 மடங்கு அவனுக்கு செல்வம் வந்துருச்சு. மீண்டும் அவனுக்கு மகிழ்ச்சி. ஐயா குருவே, எல்லா பணமும் வந்துருச்சு தலைவா, இனி ஐ எம் ஹாப்பி. உடனே சுகர் சொன்னார், சரி இந்த தடவையான கரெக்டாக இருந்துக்கோ, இனிமே இப்படிலாம் தப்பு பண்ணக்கூடாது. நாமளும் தான் வாத்தியார் சொல்வார், தப்பு பண்ணாதடா மாப்பிள்ள, இதோட சரியா அப்படின்னு தலையாட்டுவோம். ஆனால் அதே தப்பு திருப்பியும் செய்வோம். மீண்டும் அந்த பெருமாள் அவதரிக்கிறான். அவதரிக்கும் பொழுது தாயார் பத்மாவதி தேவியை தேடி அவர் ஏழுமலையானாக வந்த தருணம். ஆகாசராஜனுக்காக திருமணத்துக்காக வேண்டி பணம் தேவைப்படுகிறது. பெருமாள் நினைச்சா ஒரு செகண்ட்ல கொடுத்துடலாம். ஆனால் ஒரு ரூல்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ சட்டத்தை படைச்சவன் அதை மீற மாட்டாரு. உடனே குபேரன் கிட்ட சென்று செல்வத்தை கேட்கிறான். குபேரனிடம் கேட்கும் பொழுது அவனுக்கு இவரை அடையாளம் தெரிய மறுக்கிறது. பக்கத்துல சுகர் சொல்கிறார், வந்தது எம்பெருமான் நாராயணன், அவர் வேண்டியதை கொடுத்துடுன்னு குரு சொல்கிறார். குருவின் வார்த்தையை அவன் மீற மாட்டான். ஆனால் திடீரென்ற அவன் அகம்பாவத்தால் அவன் செல்வம் மறைந்து விடுகிறது. கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான். உடனே சுகர் சொல்கிறார், திருப்பியும் பெருமாளையே நினை, அவர் அருளாலேயே உனக்கு பொருள் வரும், அவருக்கே கொஞ்சம் கடனை கொடு, ஆனால் எப்போதும் மறக்காதே, திருப்பதி ஏழுமலையான் என்பவன் அண்ட சராசரங்களுக்கும் அதிபதி, அவன் நடத்தக்கூடிய நாடகம் என்கிறார். அதே போல திருமணம் நடந்தேறுகிறது. அப்போ குபேரன் அவர்கிட்ட கேட்குறான், ஐயா நான் உங்களுக்கு ஒரு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன வேணும் குபேரானார்? உங்களுக்கு ஆணி திருவோணம் என்பது உங்கள் பிறந்த நாள். நம்ம குருக்கு கிஃப்ட் கொடுக்கறது இல்லையா? திருவோண நட்சத்திரம் இந்த மாசம் ஜூலை 2ஆம் தேதி. அப்போ ஆமா, இந்த நன்னாளிலே யார் உங்களை தயிர் சாதம் வைத்து படைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பல்வேறு செல்வங்களை அருள வேண்டும். நான் 1000 மடங்கு, என்ன கும்பிட்டா 1 மடங்குன்னா என் குருயா நீ கும்பிட்டா உன்னை 10,000 மடங்கு கூட நான் செல்வத்தை தருவேன். உன்னை வழிபடுவர்களுக்கு நான் செல்வத்தை வாரி வழங்க வேண்டும் அப்படின்னார். ஆமாம் அப்படின்னு அருளிட்டார். காலங்கள் உருண்டோடுகிறது. இந்த ஜீவநாடி சுகர்து ஒரு 100 வருடம் முன்னால் ஜெயகாந்தி நாயுடு என்று திருப்பாப்புலியூரை சேர்ந்த கடலூரில் இருந்தவர். அவரிடம் இருந்தது ஒரு விவசாயியிடம். அவருக்கு அதில் ஒரு வாசகம் வருகிறது, இந்த கலியுகத்திலே முருகனது அடியார் ஒருவர் தோன்றியிருக்கிறார். இந்த முருகன் அடியாரிடம் நான் சென்று சில காலம் இருந்து விட்டு வர வேண்டும் என்ற ஆசையினர். அந்த முருகன் அடியார் தான் பன்றிமலை சுவாமிகள். அப்பொழுது திண்டுக்கல்லிலே ராமசாமி என்ற பெயரிலே இருந்தார். அவரிடம் ஒரு கிளி வருகிறது. அந்த கிளிக்கு மெட்டு என்று பெயர். சாதாரண கிளி இல்லை, அது சுகபிரம்ம மகர்ஷியின் அம்சம். அது பல்வேறு இறை வழிபாட்டு தத்துவங்களை சொல்லக்கூடிய சக்தி படைத்த சித்துக்கள் படைத்த கிளி. எனினும் அதன் காலகட்டம் முடிந்ததும், சுகர் தான் சொல்லிட்டாரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் அங்கே இருப்பேன்ட்டு, திடீரென்று ஜோதியாக மறைந்து விடுகிறது. அப்பொழுது இந்த ஆணி திருவோணத்தில் சுகரின் அன்பர்கள் ஓம் மெட்டாக வந்தமர்ந்த ஸ்ரீ சுகரே போற்றி ஓம் என்று சொல்லி பாருங்கள், செல்வம் பெருகப் போகிறது. ஏனென்றால் மெட்டு என்ற பெயரிலே சுகபிரம்ம மகர்ஷி ஒரு 100 ஆண்டுகள் முன் சில இடங்களில் அருள் புரிந்தார். ஓம் மெட்டாக அமர்ந்த ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியை போற்றுவோம் என்று சொல்லி பாருங்கள், வாழ்க்கை வளம் பெறப்போகிறது, வசந்தம் பெருகப் போகிறது. ஜூலை 2ஆம் தேதி பொன்னாள் நன்னாள். எந்த விதமான புகைப்படமோ எதுவுமே தேவை கிடையாது. உடனே ஒரு சிலையை வாங்கி வைக்கிறேன் புகைப்படம் எதுவும் தேவை கிடையாது. நம்பிக்கையோட சொல்லுங்க போதும். மனசுல சுகரை வழிபடுங்க. எங்கேயுமே இந்த மந்திரம் எங்கே இருக்காதுமா. ஏன்னா இது சுகரோடைய நேரடி ஜீவனாடியோடைய வழிகாட்டுதல் நான் சொல்றது. நான் சொல்லக்கூடிய தகவல்கள் வெளியில எங்கும் இருக்காது. ஏனென்றால் இது எனக்கும் அவருக்கும் மாதிரி, எப்படி உங்களுக்கு எனக்கு ஒரு பேச்சுவார்த்தை இருக்கோ அது போல அவருக்கும் எனக்கும் இதுதான் அந்த சீக்ரெட் மந்திரம் நீங்க சொன்னது. ஆமாமா. சோ மனசுல சுகபிரம்ம மாதிரியே அந்த உருவத்தை கற்பனை பண்ணிக்கோங்க, மந்திரத்தை சொல்லுங்க, உடனே இதை புகைப்படத்தை வச்சு நான் பண்ணணும் சொல்லி. தயிர் சாதம் சொன்னீங்களே, அது வச்சு படைக்கிறது. தயிர் சாதம் என்னன்னா, தயிர் சாதமும் நீரும் இயன்றால் தாருங்க. இப்போ வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா அதெல்லாம் செய்ய முடியுமா? தேவையில்லை. மனசுல நினைச்சீங்கன்னா போதும். சுகபிரம்மத்தை மனசுல நினைச்சுக்கோங்க போதும். ஓகே. சோ தயிர் சாதம் முடிஞ்சதுன்னா வச்சு படைக்கலாம் அவருக்கு. இல்ல அந்த புகைப்படமும் இல்ல எதுவும் இல்லைன்னா மனசுலயே நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே பலன் தெரிஞ்சுக்கோமா. பெரிய விக்கிரகமாக இருக்கக்கூடாது, இருக்கணும். ஆமாமா. எப்பவுமே அவர் சிறிய விக்கிரகம் தான் இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவர் அம்ச அவதாரம். அவதாரம் என்பது வேறு நிலை, அம்சம் என்பது வேறு நிலை. சுகர் ஜீவனாடியின் கருத்துப்படி அவர் சிறிய விக்கிரகங்களாக தான் இருக்க வேண்டும், ரொம்ப பெருசா வைக்க கூடாது. இப்ப இந்த புகைப்படம்லாம் இருந்துச்சுன்னா அது புகைப்படத்துக்கெல்லாம் அளவு கிடையாதுமா. நீங்க சும்மா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் உருவத்துல ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு அம்சம்.
சோ வரும் ஜூலை 2 ஆனி திருவோணம் நட்சத்திரம் சுகருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த வழிபாடை நடத்தணும்னா நல்ல பலன் கிடைக்கும். நல்ல பலன் கிடைக்குமா. ஆலயங்கள்ல பெருசா இருக்கலாம், தப்பு இல்ல, வீட்டுல சின்னதா இருந்தா போதும். ஓகே ஐயா, நன்றி. நன்றி.